மைக்கேல் மதன காமராஜன் படம் வர்றதுக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படத்துல சிவாஜி 9 விதமான ரோல் பண்ணியிருக்கான்னு சொன்னவங்களாம் நம்ப முடியுதாங்க. இந்த படம் தான் தசாவதார படத்துக்கும் அதுல கமல் 10 விதமான ரோலை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாக்குறதுக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருந்திருக்குங்க. இதுதான் சிவாஜியோட 100வது படமான நவராத்திரி. படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, படத்தோட ஹீரோயின் சாவித்ரி அவங்க வீட்டுல அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைக்கிறதுனால வீட்டை விட்டு ஓடி வராங்க அவங்க லவ்வரை தேடி. ஆனா அந்த இடத்துல லவ்வர் இல்ல, அவர் பொண்ணு பாக்குறதுக்காக அவர் சொந்த ஊருக்கு போயிருக்காரு. இதை கேள்விப்பட்டோம்னா மனசு உடைஞ்சு சூசைட் பண்ணிக்க போறாங்க. அங்க அற்புத ராஜங்கிற ஒரு கேரக்டர் அவங்க தடுக்கிறாங்க. அவர் யாருன்னு பார்த்தா அவரும் சிவாஜி பண்ண ஒரு கேரக்டர் தாங்க. அந்த சமயம் நவராத்திரி நடக்கிறனால அந்த ஒவ்வொரு நாளும் சாவித்ரி ஒவ்வொரு விதமான சிவாஜி கேரக்டரை மீட் பண்றாங்க. அவங்க கிட்ட இருந்து ஒரு புது விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கத்துக்கிறாங்க. சிவாஜி பண்ண இந்த 9 கேரக்டருமே நம்ம ஹியூமன் எமோஷன்ஸை டிட்டோனேட் பண்ற மாதிரி இருக்குங்க. அற்புதம், பயம், கருணை, கோபம், அமைதி, அருவருப்பு, நளினம், தைரியம், மகிழ்ச்சி, இந்த 9 எமோஷன்ஸை ரிசம்பிள் பண்ற மாதிரி தான் நம்ம சிவாஜியோட ஒவ்வொரு கேரக்டரும் இந்த படத்துல இருக்குங்க. பிபிசி சிவாஜி கணேசன் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட பெஸ்ட் மூவிஸ்ல ஒன்னா இந்த மூவியை ரேங்க் பண்ணியிருக்காங்க. 1966ல இந்த படம் தெலுங்குக்கு ரீமேக் பண்ணி நாகார்ஜுனாவோட அப்பாவா இருக்க ஏஎன்ஆர் இந்த படத்துல நடிச்சிருக்காருங்க. 1974ல இந்த படம் ஹிந்திலேயே ரீமேக் ஆகி இருக்கு. இந்த படத்தை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த படத்தை நீங்க பார்க்கலன்னா நீங்களும் பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், சினிமா பத்திய விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.